என்னம்மா தினசா ஏமா அங்க வந்து நிக்கிற? மழை வருது புயல் வருதுன்னு என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்க, நீ எதுக்குமா அங்க வந்து தனியா நின்றுட்டு இருக்கிற? இனிமேல் வரத்துக்கு என்ன இருக்கு? புயல் வந்தா என்ன, பூகம்பம் வந்தா என்ன? ஏட்டியா வயசு பிள்ளை மாதிரி பேசுவியா? பார்த்தா கேள்வி மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிற விரக்தியா? புயல் வந்தா என்ன, பூகம்பம் வந்தா என்ன, என்ன பிரச்சனை அதை மட்டும் சொல்லு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு தெரியுமா? வர வர இவளுக்கு ரொம்ப குளிர் விட்டு போச்சு. இன்னைக்கு என் பிள்ளை வரட்டும், என்ன பண்றேன்னு பாரு. என் அலமேலே சும்மா அது படுக்கிறது வேலையை பார்த்துட்டு தானே இருக்கு, சும்மா தான் இரண்டி நீ தான். இங்க வர, நீ சொல்ற மாதிரி சும்மா இருந்தேனா மாமியார் அப்படிங்கிற பதவியிலேருந்து என் மருமவ நீ யார் அப்படின்னு இறக்கி வச்சிருவா. ஆமா, மாமியார்னா அந்த கெத்தோட இருக்கணும். ஆமாடி அலமேலு, சட்டசபைக்கு போய் மாமியார்னு பதவி பிரமாணம் பண்ணிக்கிட்டு வந்தல, அந்த பதவியை நீ காப்பாத்தி ஆகணும்ல. காப்பாத்துடி, காப்பாத்து. நீ நினைச்சதை என்னைக்கு செய்யாம இருந்திருக்கிற, என்னமோ பண்ணிட்டு போ. ஷப்பா. டே தினேஷ், உன் பொட்டாட்டி பண்றது சரியில்லடா. காப்பி கட்டி எம்புட்டு நேரம் ஆச்சு தெரியுமா? டேய், ஒன்னையே அவளுக்கு நான் கட்டி வச்சிருக்கிறேன்டா. எம்புட்டு கஷ்டப்பட்டு உன்னை பெற்று வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சு வேலைக்கு போய் சம்பாதிக்க வச்சு உனக்கு ஒரு கல்யாணமும் பண்ணி வச்சு இம்புட்டு தூரம் செஞ்சு வச்ச என்ன ஒரு காப்பிக்காக காக்க வச்சிருக்கிறாடா, காக்க வச்சிருக்கிறா. மா இப்பதானே வந்தேன், என்னம்மா? எனக்குன்னு யார் இருக்கா கேட்கறதுக்கு? வயசாகி போயிடுச்சு. ஏதோ ஓரமா ஒரு இடம் கொடுத்தீங்கன்னா கம்முன்னு உட்காந்து இருந்துட்டு போறேன். சொல்ல கூட நாதி கிடையாது எனக்கு. டேய் தினசா, தினசா இங்க வாடி. வந்துட்டீங்களாங்க? இருங்க, நான் உங்களுக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். இங்கிட்டு வாங்கம்மா. என்னடி என்ன உன் மனசுல பெரிய மகாராணின்னு நினைப்போ? எங்க அம்மா காப்பி கேட்டா போட்டு கொடுக்கறத விட உனக்கு வீட்டுல வேற என்னடி முக்கியமான வேலை இருக்க போகுது? அத்தை, வீட்டில் தான் இருக்கேன். நீங்கள் காஃபி எப்போ கேட்டீங்க? என்கிட்ட கேட்காம அவர் வந்தோடனே அவர்கிட்ட சொல்கிறீங்க, ஏன் அத்தை? ஐயையோ, நான் எங்க போய் சொல்லுவேன், யாருக்கிட்ட போய் சொல்லுவேன்? என்ன பொய்க்காரிங்கிறாளே, பித்தலாட்டம் பண்றவன்னு சொல்றாளே, பிராடுக்காரின்னு சொல்றாளே, பொய் பேசினா நான் ஒரு நிமிஷம் கூட உசுரோட இருக்க மாட்டேனே, என்ன பொய்க்காரின்னு சொல்லி விட்டாளே, இதுக்கு மேல நான் உசுரோட இருக்க மாட்டேன். டேய் மோனே, இனிமே உசுரோட இருக்க மாட்டேன்டா. இந்த சொல்லு கேட்ட பிறகு நான் உசுரோட இருக்கணும்னு அவசியம் இல்லடா. இன்னைக்கே நான் தொங்கிடுறேன்டா, இன்னைக்கே நான் தொங்கிடுறேன்டா. அன்னைக்கு இவளை கட்டாதன்னு சொன்னேனே, ஐயோ என் குடும்ப மானத்தை வாங்குறாளே, என்ன பொய் பேசுறேன்னு சொல்லி விட்டாளே, பொய் பேசுறேன்னு சொல்லி விட்டாளே. ஆரம்பிச்சிட்டா, நாடகத்தை ஆரம்பிச்சிட்டா. சுபயோகம். இனிமே சன் டிவி, விஜய் டிவி, ஜீ தமிழ் எந்த நாடகத்துக்கும் வேலையே கிடையாது. ஏன்னா இந்த நாடகம் தான் இருக்கிறதுலே பெஸ்ட்டான நாடகம். இதுக்கு மேலே தான் நாடகத்தில் ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டாக இருக்குது. ஆனால் ஒன்று, இந்த நாடகத்துக்கு இடைவேளை கிடையாது, கிளைமேக்ஸ் கிடையாது, எதுவுமே கிடையாது. நாடகம் தொடரும் 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 தொடரும். நான் என்ன பண்ணுவேன், எது பண்ணுவேன், என்ன இப்படி சொல்லி விட்டாலே நான் உசுரோட இருக்க மாட்டேன். இதுக்கு மேலே உசுரோட இருக்க மாட்டேன். என்னால் உசுரோட இருக்க முடியாது. இந்த சொல்லை கேட்டுட்டு என்னால் உசுரோட இருக்க முடியாது. இப்படி பண்ணால் நான் என்ன பண்ண முடியும்? நீங்களே சொல்லுங்க. என் மாமியார் நடத்துகிற நாடகத்துக்கு சேனல்காரன் எல்லாரும் இழுத்து மூடிட்டு வீட்டில் படுத்து தூங்க வேண்டியதான். அம்பிட்டு நாடகம் நடத்துது. ஒரு டிவியில் கூட நாடகம் ஓடவே ஓடாது. அந்த அளவுக்கு பக்கவாக நாடகம் நடத்துது வீட்டில். நான் சொல்கிறது வேணால் 100க்கு 100 உண்மை. ஒரு சேனலே நாடகமே ஓடாது. சன் டிவி, விஜய் டிவி, ஜீ தமிழ், ஏன் கலர்ஸ் தமிழ் கூட இழுத்து மூடிட்டு வீட்டில் போய் தூங்க வேண்டியதான். அம்பிட்டு நாடகத்தை என் மாமியாவே நடத்துதுங்கிறேன். என் வீட்டில் தினம் மழை தான், புயல் தான், பூகம்பம் தான். இதில் புதுசாக புயல் வந்தா என்ன, எது வந்தால் எனக்கு என்ன? ஐயோ இடியே, மழை நிறைய வருது பாரு. வா, வீட்டுக்கு போய் எதா இருந்தாலும் பேசிக்குவோம். இந்த மழையை நம்புறியா? என் மாமியாவும் இந்த மழையும் இந்த புயலும் ஒன்று. எப்போ திடீர்னு புயல் கிளம்பும்னு தெரியாது. கிளம்பும்னு சொல்லும்போது கிளம்பாது. அப்போ அமைதியாக இருக்கும். இனிமேல் புயலே வராதுன்னு சொல்லும்போது கிளம்பி பூகம்பமாக மாதிரி ஒரு காட்டிவிட்டு போயிடும். என் மாமியா அந்த வேலையை தானே பார்த்துக்கிட்டு இருக்கா வீட்டில் தேனோ. அம்மாடி கோவப்படாதம்மா, பேசி தீர்த்துக்கலாம். இன்ன வரைக்கும் கோவப்படாமல் பொறுமையாக தான் இருக்கிறேன். என்னைக்கு எனக்கு கோவம் வந்து சாமி ஆட போகிறேனோ அன்னைக்கு என் மாமியாவுக்கு இருக்குது ஆப்பு மேலே ஆப்பு வச்சிருக்கிறேன். என்கிட்ட வெளியே தாத்தனை பார்த்தியாடி? இடி வயலில் வேலை பார்த்துட்டு ஒன்றா தான் வந்தோம். இந்த கடைக்கு போயிட்டு வயல்னு சொன்னேன். எம்பிட்டு நேராச்சு இன்னும் காண முடியும். பஞ்சி, தாத்து குட்டியெல்லாம் நான் பார்க்கவே இல்லை. எங்கன்னா புயலில் அடிச்சுக்கிட்டு போனாலும் போயிருப்பாரு. நல்லா தேடிப்பாரு. வயக்கல்லூடி முதல்ல. ஐயா, அந்த பழக்கம்லாம் எனக்கு கிடையாது. ஆமா, வயல்ல போய் என்னத்தான் வேலை பார்க்குறீங்க நீங்க? ஏட்டியே, புயல் வருதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்கல்ல, வயல்ல எல்லாம் தண்ணி தேங்கி போயிடுச்சுன்னா பயிரெல்லாம் நாசமா போயிடும்டி. அதான் தண்ணியெல்லாம் வடிகால் திறந்து விட்டுட்டு வாரான். வேற என்ன வேலை? ஏன் நீ என்ன எனக்கு என்ன வந்து ஒத்தாசை பண்ண போறியா? அச்சச்சோ கிழவி,
என்ன கிளவி இம்புட்டு வெகுளியா இருக்கிற நீனு? செய்தியில தான் சொல்றாங்கன்னா அதை போய் நம்பிக்கிட்டு இப்பதான் வயல்ல இருக்கிற தண்ணியை பூரத்தையும் திறந்து விட்டுட்டு வரேன்னு சொல்ற. இங்க பாரு, புயல் புயல்னு சொல்றாங்களே, புயல் நீங்க எங்கேயாச்சும் கண்ணில் பாத்தியா? அடி போடி, பேட்டி பேச்சு பேசுறவளே. நான் போய் என் புருஷனை பார்க்க போறேன். எது 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 புருஷனை பார்க்க போறியா? இது பத்தியா சாவ போற காலத்துல இது குசும்ப பத்தீங்களா? நானே என் புருஷனை வெளிநாட்டுக்கு அனுப்பிட்டு நான் ஜாலியா நான் பாட்டுக்கு இருந்துகிட்டு இருக்கிறேன். கிளவி புருஷனை பார்க்க போதாமா? ஐயோ ஐயோ ஐயோ, காலம் அந்த மாதிரி கெட்டு கிடக்குது. அது புருஷன் அது பார்க்க போகுது, இதுல என்னடி காலம் கெட்டு கிடக்குங்கிற? அதுவும் சரிதான். கண்ணுக்கு மையழகு, நியூஸுக்கு பொய்யழகு, புயலுக்கு வராம இருப்பது அழகு. அவளை கொல்லணும். புயல் எந்த பக்கமாக வருதுன்னு உண்மையை சொன்னால் மட்டும் எனக்கு போதும். உண்மையை சொன்னால் மட்டும் போதும். அச்சோ, ஏன் இம்புட்டு கோவம்? இது கோவம் இல்லை நெட்டவள்ளி, இது கோவம் இல்லை, கொலை வெறிடி. இங்க பாரு, நீ வெறும் வாய் பேச்சுதான். சும்மா சவுண்டு போட்டுட்டு வீட்டில் போய் கம்முன்னு தலையை குனிஞ்சிக்கிட்டு அப்படியே உம்முன்னு நிப்படி. உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? எனக்கு அதெல்லாம் தேவையில்ல. புயல் எந்த பக்கமாக வருது உண்மையை மட்டும் சொன்னீங்கன்னா என் மாமியை கொண்டு போய் அங்கே விட்டுட்டு வந்துடுவேன். அப்படி இல்லாட்டி நான் போயிடுறேன்டி.